அந்த பிசி ஆக்டில் நீங்கள் ஒரு வழக்கு புக் பண்ணால் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும். எஃப்ஐஆரில் யாரை குற்றவாளின்னு போட்டிருக்கீங்களோ அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எனக்கும் என்னுடைய மகனுக்கும் பெரிய அளவில் பேச்சுவார்த்தை தொடர்போ இல்லை. நாங்கள் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்ததோட சரி, அவர் 7 வருஷமாக தனியாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப திமுகவுடைய எம்எல்ஏவுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுங்கள். சம்மந்தம் இல்லைன்னா ஏன் அரெஸ்ட் பண்ணலை? நீங்கள் சொன்னபடி பிசிஆர் ஆக்டில் போட்டிருந்தா எஃப்ஐஆர் போட்டிருந்தா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணலை? காவல்துறையே வந்து திமுகவினர்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் பார்க்குறாங்க, சாஃப்ட் கார்னரில் தான் பார்க்குறாங்க. பல விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கட்சிக்காரங்க யாருமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, போய் கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடாது. அது அவங்க போலீஸ் அதிகாரிகள் அவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தால் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் சரியாக நடத்தலைன்னா அவருக்கு அதில் தலையிடுவார். மற்றபடி நீங்கள் போய் அங்கே போய் பஞ்சாயத்து நடத்துகிறதெல்லாம் சரி கிடையாதுன்னு அவங்க போக விடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகங்கிற கட்சி மாநில உரிமைகளை மத்தியில் ஆட்சியில் இருந்த 17 ஆண்டுகளில் சரண்டர் பண்ணிடுச்சு. அதை மீட்பதற்கு இப்போ இளைஞர்கள் திறந்துருக்காங்க சொல்கிறாங்களா? அது என்னதான் இவங்க சாக்கு போக்கு சொன்னாலும் அது வந்து இலவசருக்கு முடிசூட்டுவதற்கான ஒரு ஃபங்க்ஷன், பட்டாபிஷேகம் தான் இங்கே நடக்க போகுது. கட்சிகளுடைய அரசியலை தாண்டி திமுக எம்எல்ஏ மேலே ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு. எம்எல்ஏவுடைய மகன் மற்றும் மருமகள் மேலே வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு. ஒரு இளம் பெண்ணை வந்து அவங்க வந்து வன்கொடுமை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரைம் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வைங்க? அந்த பிசி ஆக்டில் நீங்கள் ஒரு வழக்கு புக் பண்ணால் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும். எஃப்ஐஆரில் யாரை குற்றவாளின்னு போட்டிருக்கீங்களோ அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணலை. இல்லை, இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் பிசிஆர் ஆக்டில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணணும். அந்த மூமெண்ட்டே அரெஸ்ட் பண்ணணும். அதுவும் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸு. அது வந்து கோர்ட்டு தான் அவங்க விடுதலை கொடுக்க முடியும். அரெஸ்ட் பண்ண சிறைக்கு வைத்த பிறகு அதை விடுவிக்கக்கூடிய உரிமை, அந்த அந்த தகுதி அந்த காவல் நிலையத்துக்கு இல்லை. ஒரு எம்எல்ஏவுடைய மகளும் ஒரு எம்எல்ஏவுடைய மகனும் மருமகளும் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்றப்போ எம்எல்ஏவினுடைய அதிகாரம் பின்புலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து முதல்ல ஒரு குற்றச்சாட்டை எழுப்புவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கும் என்னுடைய மகனுக்கும் பெரிய அளவில் பேச்சுவார்த்தை தொடர்போ இல்லை, நாங்கள் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்ததோட சரி, அவர் 7 வருஷமாக தனியாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப திமுகவுடைய எம்எல்ஏவுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கணும். சம்மந்தம் இல்லைன்னா ஏன் அரெஸ்ட் பண்ணலை? நீங்கள் சொன்னபடி பிசிஆர் ஆக்டில் போட்டிருந்தா எஃப்ஐஆர் போட்டிருந்தா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அது அவர் சொல்கிறாரு, வெளியில் அப்படி சொல்கிறாரு. அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கலாம். தன் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்த நடத்த கொடுமை வந்து ரொம்ப கொடூரமானது. ஆமாம், எவிடன்ஸ் அந்த கதிர் வந்து ரொம்ப இழைக்கப்பட்ட கொடுமை வந்து ரொம்ப ரொம்ப குரூரமானது. அதை வந்து யாருமே அதை ஆதரிக்க முடியாது. அதை அவர் எப்படி ஆதரிப்பார்? அவர் வெளிப்படையாக அதை தன்னை டிஸோன் அவன் மகனையே டிஸோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அது விலகி நின்று, ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் பல வேலைகளை செய்கிறாருங்கிறது தெரியுது. ஏன்னா அரெஸ்ட் பண்ணலை. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை சார், இன்னும் பண்ணல. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் காலையில் வரைக்கும் போய் தெரியல. இனிமேல் பண்ணுவாங்க, நான் பார்ப்போம். உடனே பண்ணணுங்கிறது தான். த அரெஸ்ட் இஸ் இம்மினன்ட் அண்டர் பிசிஆர். இஃப் யூ ஆர் புக்கிங் எ கேஸ், புட்டிங் அன் எஃப்ஐஆர், த அக்யூஸ்ட் ஷுட் பி அரெஸ்டட் இம்மீடியட்லி. இட்ஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அது நீதிமன்றங்களில் தான் பெயில் தர முடியும். பெயிலே அதுவும் எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதனால் அதை வந்து ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூவிங் நான் கில்ட்டி, தட் ஐ ஆம் நாட் கில்ட்டிங்கிற அந்த ஓனர்ஸ், அந்த கடமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்குது. இதில் அவங்க வந்து அவங்களே நிரூபிக்கணும். அந்த விஷயம் இருக்குது. அதனால் இதிலெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ காவல்துறையே வந்து திமுகவினர்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் பார்க்குறாங்க, சாஃப்ட் கார்னரில் தான் பார்க்குறாங்க. பல விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஒரு இஃப் யூ பெர்மிட் மீ, நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு கேஸு, அது வந்து அவர் வந்து ஒரு ஜூஸ் கடை நடத்துகிறாரு. அது ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. அது வந்து அவர் வந்து அதை வந்து புருஷோத்தமன் ஒருத்தர், அவர் அந்த ஜூஸ் கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காரு. 15 லட்ச ரூபா அந்த ஓனருக்கு இது அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. மாதம் 20,000 ரெண்ட்டு கொடுத்துட்ருக்காரு. ஜூஸ் கடை ரொம்ப பிரமாதமாக நடக்குதுன்னு உடனே திமுக காரங்க மூலமாக ஒருத்தர் அந்த கடையை நைட்டோடு நைட்டாக ஒரு சாமான்லாம் வெளியெடுத்துக்கு போட்டு அதை ஆக்கிரமிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனரை மிரட்டி அந்த 15 லட்சத்தை திமுக காரங்க, இவருடைய அட்வான்ஸ் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறார் அவர். அவர் அந்த கடையை விட்டு வெளியேற போகிற வேறு யாருக்கு கொடுக்குறாங்க வாடகைக்கு. அவரும் போய் அங்கே உட்காந்துட்டார் அந்த கடையில். இவர் போலீஸ் கமிஷனர் பார்க்குறாரு, டிஜிபி பார்க்குறாரு, எங்கேயுமே அவருக்கு உதவி கிடைக்கல.
திமுகவுடைய அட்டூழியம் இந்த அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் நான் அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட. ஓகே. அவரே என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி சார். அது அப்படி அப்படி பல கேசஸ் நம்ம அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கட்சிக்காரங்க யாருமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. போய் கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடாது. அது அவங்க போலீஸ் அதிகாரிகள் அவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தால் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் சரியாக நடத்தலைன்னா அவர் அதில் தலையிடுவார். மற்றபடி நீங்கள் போய் அங்கே போய் பஞ்சாயத்து நடத்துகிறதெல்லாம் சரி கிடையாதுன்னு அவங்க போக விடலை. போகக்கூடாதுட்டாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த ஆதரவும் தர வேண்டியது இல்லை. அது மாதிரி இவங்க தர மாட்டேங்கிறாங்களே. என் கட்சிக்காரங்கள் வந்தால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சிஎம்கிட்டேருந்து வரணும். அதான் அவங்கள வந்து காவல்துறை அதிகாரிகள் அவங்கள அசட்டை பண்ணுறதுக்கு அதுக்கு உபயோகமாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன். இந்த வழக்கு ஒட்டி அதை நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்ததாக திமுகவினுடைய இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு. இது வந்து என்னன்னா, இந்த மாநில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவில் வந்து உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பரவலாகவே இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து நிராகரிச்சுட்டாங்க. முக்கியமாக உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுமே இல்லை, அது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த கருத்து வந்து வைக்கப்படுது. அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முதல்ல வந்து இளைஞர் அணி மாநாடு எப்போ நடக்குதுங்க? 2007 நடந்துச்சு. ஆமாம் சார். 17 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி இப்போ தான் நடத்துகிறாங்க. இடையில அதை பற்றி யாரும் கவலைப்படலை. இப்போ ஏன் நடத்துகிறாங்க? உதயநிதி வந்த பிறகு அவருக்காக நடத்துகிறாங்க. தெரியுதா இல்லையா? இல்லை, ஆனால் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, மாநில உரிமைகள் மீட்புக்காகவும் 2024 தேர்தல் வந்து மாநில உரிமைகளை மீட்கக்கூடிய தேர்தலாகவும் இருக்கும். அதற்காக இந்த மாநாடு கட்சி மாநாடு நடத்துங்க. இன்னும் பரவலாக போவீங்கல்ல. ஏன் இளைஞர் அணி மாநாடு நடத்துறீங்க? இளைஞர்கள் தான் மாநில உரிமைகளை மீட்க போகிறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகங்கிற கட்சி மாநில உரிமைகளை மத்தியில் ஆட்சியில் இருந்த 17 ஆண்டுகளில் சரண்டர் பண்ணிடுச்சு. அதை மீட்பதற்கு இப்போ இளைஞர்கள் திரண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? சொல்ல வர்றாங்களா? என்ன எதுக்குங்க நீங்கள் இளைஞர்கள் மாநாடு கட்சி மாநாடு நடத்துங்க. உரிமை மீட்பு மாநாடு இப்போ திருமாவளவன் ஜனநாயக மீட்பு மாநாடுலாம் நடத்துகிறாருல்ல, அது மாதிரி நீங்கள் நடத்துங்க. மாநில உரிமை மீட்பு மாநாடு கட்சி நடத்தட்டுங்க. கட்சியிலன்னா எல்லாரும் வருவாங்கல்ல. இளைஞர்கள் மாநாடு ஏன் நடத்துகிறீங்க? இளைஞர்கள் அந்த பாசறைக்கு யார் இருந்தால்? வெள்ளக்கோயில் சாமியார் இருந்தார், செயலாளர் இருந்தார். அவரையே தூக்கிட்டு டக்குன்னு உதயநிதி வந்தவுடனே உதயநிதிக்கு அந்த பொறுப்பை ஏன் கொடுக்குறீங்க? அவர் கொடுத்த உடனே இந்த மாநாடு நடத்துறீங்க. 17 வருஷம் ஏன் மாநாடு நடத்துகிற? உரிமைகள் பறி போகலையா? அப்போல்லாம் தமிழ்நாடு உரிமைகள் பறி போகலையா? பறி போயிட்டு தானே இருந்துச்சு. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. மத்தியில் 5-6 ஆட்சியில் நீங்கள் முக்கிய பங்கு வகிச்சிங்க. அப்போல்லாம் வந்து எந்த உரிமைகள் நீங்கள் பாதுகாத்தீங்க ஆட்சியில் இருந்தப்போ? 2007 நடந்த மாநாடு வந்து எதை மையமாக கொண்டு நடந்துச்சு? அது சாதாரண இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் அவரை உயர்த்துவதற்காக அந்த மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு நடந்தவுடனே அவருக்கு அமைச்சரவை பதவியில் அவர் உள்ளே கொண்டு வந்தார். இது ஏதாவது ஒன்று நடக்கும்ல. அதுக்காக நீங்கள் மாநாடு வந்து திடீர்னு இப்போ அவசர அவசரமாக நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? நீங்கள் உரிமை மீட்புனா கட்சி நடத்திட்டுங்க, கட்சி மாநாடு நடத்துட்டுங்க. எல்லாரும் வருவாங்கல்ல, பெரியவங்க சின்னவங்க பெண்கள் எல்லாரும் வர முடியுமில்ல. இதில் வந்து இளைஞர்கள் மட்டும்தானே பங்கு பெறுறாங்க. ஏன் அவங்க பொறுப்பு கையில் ஏன் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க? நீங்கள் நடத்த முடியாதா? நீங்கள் உரிமை மீட்பில் நீங்கள் இல்லையா? நீங்களாம் இல்லையா? அந்த கொஸ்டின் இருக்குது. அது என்னதான் இவங்க சாக்கு போக்கு சொன்னாலும் அது வந்து இலவசருக்கு முடிசூட்டுவதற்கான ஒரு ஃபங்க்ஷன், பட்டாபிஷேகம் தான் இங்கே நடக்க போகுது.